இது லிவிங் ரூம். இது வந்து 2A ஸ்லாப் போட்டிருக்கோம். தென் சைடில் ஈஸ்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கிற சைடு வந்து நார்த் சைடு, இதெல்லாம் இந்த சைடில் இருக்கிற ஈஸ்ட் சைடு, இப்படி வெஸ்ட் சைடு, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து சவுத் சைடு. ஓகே, இப்போ ஈஸ்ட் சைடில் இருக்கிற ரூஃப் பீம் பார்த்தீங்கன்னா 4-12 போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 8 mm ராடு வந்து சிரப்ஸ் வந்து 200 mm ஸ்பேஸிங் விட்டு போட்டிருப்போம். அண்ட் தென் மேலே இப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பீமில் மேலே டாப்பில் வந்து ஒரு 2 கம்பி போகுது பார்த்தீங்களா, அது வந்து டாப் ராடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து 16 mm ராடு வந்து 2 போட்டிருப்போம். அண்ட் தென் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm ராடு வந்து 2 போயிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாட்டம் ராடுன்னு சொல்லுவோம், பாட்டம் எக்ஸ்ட்ரா ராடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து ஒரு 2 நம்பர்ஸ் போட்டிருப்போம். அதேமாதிரி அந்த சைடில் இருக்கிற காலம்லேருந்து வர பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 நம்பர் 16 mm ராடு போட்டிருப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் அது முடிஞ்சிடுச்சுங்களா. இப்போ இதே இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, இது வந்து B2. ஓகே, இதில் வந்து 1.5 அடி பீமு, அது வந்து 1.25 அடி பீமு. இப்போ 1.5 அடி பீமில் வந்து அதே மாதிரி 416 mm ராட் போட்டிருப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் 8 mmல வந்து சிரப்ஸ் வந்து 200 mm ஸ்பேஸிங் விட்டு போட்டிருப்போம். இப்போ இதுக்கும் டாப் ராடு இருக்குது. இதில் டாப் ராடு வந்து 16 mm ராடு போட்டிருப்போம். அதே மாதிரி அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 16 mm ராடு போட்டிருப்போம். பாட்டமில் வந்து 12 mm ராடு போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாட்டமில் 2 லைன் போகுது பார்த்தீங்களா, பாட்டம் எக்ஸ்ட்ரா ராடு இது, அது 12 mm போட்டிருப்போம். இப்போ இல்லை இந்த இதுவில் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் என்னென்னா 9 ஸ்பாட்லைட் பாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 3 ஃபேன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு இந்த ரூமுக்கு இதுதான் அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகேங்க, அதுக்கப்புறம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து சிட் அவுட் ஏரியா. இந்த இது வந்து பிளான்டர் பாக்ஸ், பிளான்ட் வைக்கிறதுனால அது வந்து இது மாதிரி இது பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகேங்களா, இந்த டிசைன் கொடுத்துருக்கோம், டபுள் மேட் போட்டிருக்கோம். இதில் வந்து பீம் வந்து இங்கே வந்து பெருசாக வரும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 900 mm பீம் வரும். தட் மீன்ஸ் 3 feet வரும் பீமே, உங்களுக்கு ரூஃப் பீமே. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் மேட் போட்டிருப்போம். ஓகேங்களா, இங்கே அதுக்கப்புறம் வெளியே வந்து பிளான்ட் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அது போட்டதுக்கப்புறம் ஸ்லாப் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அண்ட் தென் இந்த சிட் அவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்போம். அண்ட் தென் 2 லைட் பாயிண்ட் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர் ஏரியா. ஓகேங்களா, அடுத்தது ஃபயர் ஏரியா. இந்த ஃபயர் ஏரியாவோ சிட்டர் ஏரியாவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 way ஸ்லாப் போட்டிருப்போம். நீங்கள் நல்லா பார்த்தாலே புரியும். இப்போ 1 way ஸ்லாப் போட்டிருப்போம். ஃபயர் ஏரியாவுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்போம், லைட் பாயிண்ட்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து டைனிங் ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் உள்ள கனெக்ஷன் இது. அதனால் இந்த ஏரியாவில் ஒரு பாயிண்ட்டும், அதுக்கு அடுத்த இது வந்து அண்ட் தென் திஸ் இஸ் பூஜா ரூம். ஓகேங்களா, இங்கே ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருப்போம். மேலே வந்து சன்லைட் இது கிடைக்கிறதுனால, லைட் கிடைக்கிறதுனால அங்கே ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுத்து கிளாஸ் இது போட்டுப்போம், கிளாஸ் ரூஃப் போட்டுப்போம். அதுக்காக இந்த இது இங்கேயும் வந்து 1 way ஸ்லாப் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, 1 side கிராங்க் அடிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 1 side கிராங்க் அடிச்சிருப்போம். 2 way ஸ்லாப்னால் 2 பக்கமும் கிராங்க் அடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா 4 sides கிராங்க் அடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து 2 way ஸ்லாப்பு. ஓகேங்களா, இப்போ இது வந்து பெட்ரூம் ஏரியா. இப்போ பெட்ரூம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக இது பெட்ரூம் ஏரியா. ஓகேங்களா, இப்போ டாப் ஃப்ளோரில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பூஜா ரூமும் ப்ளஸ் வந்து இந்த பெட்ரூமும் கொஞ்சம் இது சேர்ந்து உங்களுக்கு வந்து டெரஸ் மாதிரி இங்கே வரும். அதுக்கப்புறம் மீதி வந்து உங்கள் அந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ரூமாக வரும் இங்கே உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு பேசேஜாக மாறிடும் உங்களுக்கு.
எதுக்கு ஹிந்தியிலே சொல்லு, எதுக்குன்னு ஹிந்தியிலே சொல்லு, நீ பண்ணுறதெல்லாம் எதுக்குன்னு சொல்லு, சொல்லு, எதுவும் இல்லை சொல்லு. ஆ எதுக்குண்ணா இது?